வெல்கம் பேக் டு அரா பர்ஃப்யூம்ஸ். நம்ம ஷாப்ல ஓவராலா என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கு, ஏன்னா கலெக்ஷன்ஸ் இப்போ எல்லாமே ஒரே இடத்துக்கு கொண்டு வந்துட்டோம். ஸோ அதனால இந்த ஃப்ரெஞ்ச் பர்ஃப்யூம்ல நம்ம ஃபர்ஸ்டா நான் சொல்ல போகிறது பேட் பாய் கேரோலினா வந்து ஒரு ஃபாஸ்ட் மூவிங் அண்ட் அதே மாதிரி நல்ல லாங் லாஸ்டிங் இருக்கும். ஒரு பெஸ்ட் செல்லர்ல ஒரு பெஸ்ட் பர்ஃப்யூம் பேட் பாய் ஃபார் மென். அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கூல் வாட்டர்ல ஏ கிரேட் நம்ம கிட்ட இது ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப காலமாக இதை வச்சுட்டு இருக்கோம். நல்ல ஒரு அதாவது அதிகமான ரிவ்யூ உள்ள ஒரு சூப்பரான கூல் வாட்டர், ஒரு செலக்டடான ஒன் ஃப்ரெண்ட்ஸில். அப்புறம் தேர்ட் ஒன் பார்த்தோம்னா டியோர் ஹோம், கிறிஸ்டியன் டியோர் இருக்குல்ல, கிறிஸ்டியன் டியோர்ல ஹோம் அப்படின்னு வரும், அதாவது ஃபார் மென், டியோர் ஃபார் மென் அப்படின்னு வரக்கூடிய ஒரு பர்ஃப்யூம். அப்புறம் எட்டர்னிட்டி மேன் வந்து சிகேவோடது. இதுவும் நம்ம ஷாப்ல வந்து கிட்டத்தட்ட பல வருஷமா வச்சிருக்கோம். அதாவது பெஸ்ட் செல்லர் அதான் சொல்ல வரேன். அதாவது அதிகமாக விற்கும், அதிகமான ரிவ்யூ வரும், அதிகமான பாசிட்டிவ் ரிவ்யூ வர ஒரு பர்ஃப்யூம். ஆக்சுவலாக எல்லா பர்ஃப்யூமே விற்கும் ஃப்ரெண்ட்ஸில். வந்து ஒரு கேட்டகரியில் அதிகமாக ஒரு பர்ஃப்யூம் விற்கிதுன்னா அது ஃப்ரெண்ட்ஸ் தாங்க. அதில் வந்து இந்த செலக்டடாக நான் சொல்றது ஒரு குறிப்பிட்டது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபேப்லஸ் வந்து நம்ம ஷாப்பில் இது வந்து ஆக்சுவலாக ஃபார் உமன் தான். ஃபேப்லஸ் ஃபார் உமன் விக்டோரியா சீக்ரெட். இதில் ஓப்பனில் வந்து நல்லா ஃப்ரூட்டியாக இருக்கும், நல்ல லாங் லாஸ்டிங் இருக்கும். மெயினாக இது வந்து செம்ம லாஸ்டிங் இருக்கும். ஈஸி 8 ஹவர்ஸை தாண்டும், 24 ஹவர்ஸ்லாம் நிற்கிதுன்னு சொல்கிறவங்க இருக்காங்க. இது ஒரு ஃப்ரெஞ்ச் பர்ஃப்யூம் தான். நல்ல டிஸ்கிரிப்ஷன் உள்ள ஒரு சூப்பரான ஒரு பர்ஃப்யூம் ஃபேப்லஸ். நெக்ஸ்ட் வந்து ஜெடோ, அதாவது கிறிஸ்டியன் டியோரில் ஜெடோன்னு ஒன்று வரும். இதுவும் ஃபார் மென் தான், சூப்பராக இருக்கும். இது வந்து ஜாக்வார் ப்ளூ, பிளாக் ஜாக்வார் வருதுங்கல்ல, அது மாதிரி இருக்காது, அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும். ஜாக்வார் ப்ளூ வந்து அக்வா டச்ல இருக்கும், மைல்டா இருக்கும், ஒரு சூப்பரான அத்தர் ஜாக்வார் ப்ளூ. அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஹார்லி டேவிட்சன் வந்து ஒரு ஃபாஸ்ட் மூவிங் அத்தருங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப ரேர் அத்தர்ல. ஹார்லி டேவிட்சன் லெஜெண்டரி சான்ஸே இல்லை, சூப்பரா இருக்கும். செலக்டடான ஒரு அத்தர், அதிகமான ரிவ்யூ உள்ள ஒரு அத்தர். அடுத்து பார்த்தோம்னா 212 மென், கெரோலினா ஹெராராவுடைய 212 மென் ஒரு சூப்பரான ஃப்ரெஞ்ச் பர்ஃப்யூம். அதே மாதிரி 212 உமனும் இருக்கு, அதுவும் நல்லா இருக்கும். அப்புறமா இந்த டேவிட் ஆஃப் கூல் வாட்டர் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதில் இது ஹாட் வாட்டர். டேவிட் ஆஃப் ஹாட் வாட்டர் வந்து கூல் வாட்டருடைய ஆப்போசிட். ஹாட் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைசி, கூல் வாட்டர் வந்து அக்வா, ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூச்சி பர்ஃப்யூம்ஸ் வந்து நம்ம ஷாப்ல நல்லா மூவிங்ல இருக்கு. அதுல கூச்சி ரஷ் வந்து செம்மையா இருக்கும். கூச்சி ரஷ் வந்து ஆல்மோஸ்ட் கூச்சி ஃப்ளோரா கூச்சி ரஷ் வந்து ரொம்ப சிமிலியர் தான். ஸோ கூச்சி ரஷ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஃபார் மென் இது. அப்புறம் கூச்சி கில்ட்டி இருக்கு, இதுவும் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். கூச்சி கில்ட்டி நல்ல ஒரு மூவிங்ல உள்ளது, அதிகமான ரிவ்யூ உள்ளது. அப்புறம் எல்லி இசைமியாக்கி மென் இருக்கு, இது ஒரு சூப்பரான ஒரு ஸ்பைசி நோட்ஸ் தருங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும், நல்ல ரிவ்யூ உள்ளது. அப்புறம் கொஞ்சம் இந்த ஓல்டு அத்தர்லாம் சொல்லலாமான்னு தெரியல, அதான் ஜென்ரலா நல்ல ரிவ்யூ உள்ள அத்தர் அப்படின்னு சொல்லலாம். இதுவும் கண்டிப்பா சொல்லலாங்க. ஒன் மேன் ஷோ வந்து ஒரு பழைய தான், ஆனா மஷாலா இப்போ வரையும் அதிகமான பேர் வாங்குற ஒரு சூப்பரான ஒரு அத்தர் ஒன் மேன் ஷோ வந்து அந்த பழைய ஃபர்ஸ்ட் வந்ததுங்கல்ல அந்த ஒன் மேன் ஷோ. அப்புறமா அக்வாலினால பிங்க் சுகர் வந்து ஃபார் உமன் நல்லா இருக்கும். ஓப்பன்ல அந்த சுகரோட நோட்ஸ் வரும், நல்ல லாங் லாஸ்டிங்கோட இருக்கும். அப்புறம் நிறைய பேருக்கு நான் சொன்ன ஒரு சூப்பரான ஒரு அத்தர் பியூபர்ட்டி வந்து இது ஃப்ரெண்ட்ஸில் நாங்கள் வச்சிருக்கோம். பட் ஆனால் இது வந்து ஒரு அக்கேஷனல் யூஸ் அத்தர், ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். அதுக்கு பக்கத்தில் போலோ ஸ்போர்ட் இருக்கு பாருங்க, இதுவும் செம்ம அத்தர் ஃபார் மென், இது ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். போலோ ஸ்போர்ட் வந்து நல்ல லாங் லாஸ்டிங் இருக்கும், அதிகமாக யங்ஸ்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸில் பாருங்க எக்கச்சக்கமான அத்தர் இருக்கு, நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு, நான் எல்லாத்தையும் சொல்லலை. பாருங்க இங்கே பாருங்க சில்வர் மவுண்டைன் வாட்டர்லாம் இருக்கு. சில்வர் மவுண்டைன் வாட்டர் வந்து க்ரீடு, இதெல்லாம் லாஸ்ட்டாக வந்து அப்டேட்டு, சூப்பராக இருக்கும். சில்வர் மவுண்டைன் வாட்டர், அதே மாதிரி சில்வர் ஒன்று இருக்கு, இதுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சார்லியில் ரிஹாம்லாம் வரும் அந்த சில்வர். அப்புறம் ராயல் மிலேஜ் பழைய இது. ஓகே, அப்புறம் ஃப்ரெஞ்சு முடிச்சாச்சுங்க. ஃப்ரெஞ்சில் வந்து செலக்டடாக நான் சொல்லிட்டேன், எனக்கு எது சொல்ல முடிஞ்சதோ அதெல்லாம் சொல்லிட்டேன், அதிகமான ரிவ்யூ உள்ளது சொல்லிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஊது டைப்ல சொல்ல போனா ஒன்று விடாமல் சொல்லலாங்க. ஏன்னா ஊது கலெக்ஷன்ஸை மட்டும் நாங்கள் வந்து வேற கேட்டகரி மாதிரி நாங்கள் இது பண்ண மாட்டோம், அதாவது கவுண்டரில் வைக்க மாட்டோம். ஊதுல வந்து ரொம்ப நிதானிச்சு தான் வந்து அப்டேட் கொடுப்போம் ஒன்று. அதுல ஊது வந்து நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா மோர் தென் 40 இருக்குங்க. அதாவது ஊதுடைய ஃப்ராக்ரன்ஸோடைய டைப்ல எங்க கிட்ட 40 வகையான ஊதுக்கு மேல இருக்கும். இப்போ இந்த கோல்டன் ஜார்ல இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் 100 ரூபீஸ்க்கு மேல உள்ளது.
200 300 அதிகமாக வந்து 300 இருக்கும், அப்புறம் 500 1000 இருக்கும். ஆனா அது இல்லாம ஊதுல நம்ம கிட்ட 100ல கூட இருக்கு. அதான் பாத்தீங்கன்னா ஊது லாவெண்டர் இருக்கு, 100 rupees தான். ஊது பர்பிள், ஊது கூச்சி, அப்புறம் அரேபியன் ஊது சிக்னேச்சர் வந்து ஆக்சுவலா பிரெஞ்சு தான். அப்புறம் ஊது மதீனா 100 rupees தான். ஊது மதீனாலாம் சூப்பரா இருக்கும். இதெல்லாம் நாங்க ப்ரொமோட் பண்ணணுங்கிறதுக்காக 100 rupees வச்சிருக்கேன். ஊது மதீனாலாம் சூப்பரான தர். அப்புறம் ஊது அபியர் இதெல்லாம் இன்னும் பழைய ரேட்ல தான் இருக்கு, 100 ரூபா தான். ஆனா சூப்பரா இருக்கும், நல்ல ஒரு லாங் லாஸ்டிங்கோட உள்ள அத்தர். ஸோ ஊது வந்து நிறைய சொல்லலாம், அதாவது எல்லாத்தையும் சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. இது வந்து பாத்தீங்கன்னா ஊது பிரீமியம், அதாவது ஆம்பர் ஊது பிரீமியம், அதாவது ரொம்ப டார்க்கான ஊது இருக்கும். இந்த ஊதுல வந்து ஜென்ரலா நான் புரியுற மாதிரி சொல்றேன் பாருங்களேன். ஊதுல வந்து கொஞ்சம் இந்த எதுல டிஃபரன்ஸ் ஆகுதுன்னா, ஆக்சுவலா செலக்ட் பண்ற விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா காஸ்ட்ங்கிறது அடுத்தது. இதுல பாத்தீங்கன்னா மைல்டு ஸ்ட்ராங் அப்படின்னு பார்த்தோம்னா, மைல்டா அப்படின்னு சொல்லணும் ஃபர்ஸ்டா ட்ரை பண்ணலாம் அப்படின்னா ஊதுல வந்து இந்த ஊது அபியன் ட்ரை பண்ணலாம். அப்புறம் ஊதுல கொஞ்சம் மைல்டா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ப்ரீமியமா ட்ரை பண்ணலாம்னா ஊது கலிமாத் ட்ரை பண்ணலாம். ஊது கலிமாத் வந்து ஒரு அரேபியன் ஊது கலிமாத்துன்னு வரும், சூப்பரா இருக்கும். அப்புறம் ஊது லெதர், இந்த ஊதுல கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் நோட்ஸ் மாதிரி டாப்லயும் மிடிலையும் வரக்கூடிய அத்தர். ஏன்னா ஊது லெதர்லாம் பாத்தீங்கன்னா டாம்ஃபோர்ட்ல வரும், கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்புறம் ஊது எசென்ஷியல் இருக்கு, ஊது எசென்ஷியல் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். அப்புறம் ஊது கிறிஸ்டல் வந்து ரொம்ப ப்ரீமியமான அத்தர், நிறைய சொல்லியிருப்பேன். அப்புறம் ஊது ஜுபைதா வந்து கொஞ்சம் ஸ்வீட் இருக்கும். இந்த ஊதுல பாத்தீங்கன்னா சில இதுல ஸ்வீட் நோட்ஸ் இருக்கும், டாப்ல ஸ்வீட் நோட்ஸ் வரும். அதுல முக்கியமானது ஒண்ணு பாத்தீங்கன்னா ஆம்பர் ஊது ரசாசி எங்க இருக்கு, இங்க இருக்கு பாருங்க, ஆம்பர் ஊது ரசாசி. இதெல்லாம் வந்து சூப்பரான ஊதுங்க. இது 200 rupees தான், மாஷால்லா. இது வந்து டாப்ல ஸ்வீட்டா இருக்கும், நல்ல ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்கும், கன்ஃபார்மா இருக்கும். ஏன்னா இதெல்லாம் வந்து இவ்வளவு ஊது இருக்கு பாத்தீங்களா. இந்த ஊதுல வந்து சிலது பழசு இருக்கு எங்க கிட்ட, அதாவது கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேல இருக்குது. அதுல ஆம்பர் ஊது ரசாசி அதிகமா விற்கக்கூடிய ஒரு அத்தர், நல்ல ப்ரொஜெக்ஷன் இருக்கும். ப்ரொஜெக்ஷன் மீன்ஸ் என்ன தெரியுங்களா, அதாவது வேற ஸ்மெல்ல ஈஸியா டாமினேட் பண்ணும், அதுதான் சொல்றது. அப்புறம் ஊதை கஸ்டமைஸ் பண்ணலாம். நான் வந்து சும்மா ஷார்ட்டா என்ன சொல்ல முடியுமோ அதை சொல்றேன். அப்புறம் இந்த ஊது வெரைட்டிலேயே பாத்தீங்கன்னா அதுக்கு ஈக்குவலா நாங்க ஊதுக்கு ஈக்குவலா வச்சிருக்கக்கூடிய ஒரு செலக்டட் ஒரு 3 or 2 or 3 or 5 அத்தருக்குள்ள வச்சிருப்போம். அதுல ஒண்ணு வந்து ஷமாமா வந்து ஊதோட அதிகமா கஸ்டமைஸ் பண்ணலாம், அதனால இது இங்க வச்சிருப்போம். ஷமாமா வந்து சூப்பரான அத்தர், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆனா வந்து நல்ல லாங் லாஸ்டிங் இருக்கும். அப்புறம் அதே ஊது டைப்ல வந்து நாங்க ஸ்பிரிட் ஆஃப் துபாய் வச்சிருப்போம். ஆக்சுவலா இது ஊது இல்ல, ஆனா ஊதோடைய ரோட வச்சிருப்போம். ஸ்பிரிட் ஆஃப் துபாய் வந்து செம்ம லாஸ்டிங் இருக்கும், ப்ரொஜெக்ஷன் செம்மையா இருக்கும். பியூபர்ட்டி சொல்லுவோம் பாத்தீங்களா, பியூபர்ட்டிக்கும் இதையும் நல்லா டிஃபரன்ஷியேட் பண்ணலாம் ஃப்ராக்ரன்ஸா. ஆனா காஸ்ட் சேம், ஆனா அது எப்படி அந்த ப்ரொஜெக்ஷன் கொடுக்கும் அப்படிங்கிறது சேமா இருக்கும், ஆனா ஸ்மெல் வேறையா இருக்கும். ஸோ ஊதுல வந்து எக்கச்சக்கமா இருக்குங்க. ஊது தாயிஃப் இருக்கு, நிறைய ஊது இருக்கு, ஊது துர்கிஷ் இருக்கு. நாங்க இப்ப எல்லா ஊதையும் ஒரே கவுண்டர்ல கொண்டு வந்துட்டோங்க. சாரமேடு மெயின் ரோடு வாங்க, இன்ஷால்லா எல்லா கலெக்ஷன்ஸையும் நீங்க ஒரே இடத்துல பாத்துக்கலாம். அப்புறம் ஆக்சுவலா ஊதுல வந்து ஒரு விஷயத்தை என்னால சொல்லாம இருக்க முடியல, என்னன்னா அதாவது ஊதுடைய கஸ்டமைசேஷன். ஊதுல வந்து நிறைய கஸ்டமைஸ் பண்ணலாம். அதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு இது மட்டும் நான் சொல்றேன் பாருங்க, அது ரொம்ப முக்கியமானது கூட. இங்க பாருங்க, இதுதான் சாக்கோமஸ்க். இது பேர் வந்து சாக்கோமஸ்க். இந்த சாக்கோமஸ்க் கூட ஊது வந்து நிறைய கஸ்டமைஸ் பண்ணலாம். சாக்கோமஸ்க் கூட வந்து இந்த ஊது ஒயிட் ஊது ரசாசின்னு ஒன்று இருக்கும், இங்க இருக்கு பாத்தீங்களா, இதான் ஒயிட் ஊது ரசாசியா, ஊது அபியோத் ரசாசின்னு இருக்கும். இந்த ஊது அபியோத் ரசாசியும் நாங்க சாக்கோமஸ்கையும் மிக்ஸ் பண்ணி தருவோம். இதுக்கு பேர் என்ன ஆயிரும் அப்படின்னா சாக்கோ ஊதுன்னு ஆயிருங்க. அது மாதிரி ஊதுல வந்து சாக்கோமஸ்கை வச்சு நிறைய நாங்க கஸ்டமைஸ் பண்ணுவோம். அது இல்லாம வேற கஸ்டமைசேஷனும் இருக்கு. நான் இதை ஷார்ட்டா சொல்றேன், ஆனா நீங்க கவுண்டர்ல வந்து நிக்கும் போது ஊதுல ஏதாவது கஸ்டமைஸ் பண்ணி கொடுங்க அப்படிங்கறது மாதிரி கேளுங்க, நாங்க நிறைய சஜஸ்ட் பண்ணுவோம். இங்க பாருங்க, ஆல்ரெடி கஸ்டமைஸ்டு ஊது ரோஸ் வந்து ஒரு கிளேன்ல வரும்னு நினைக்கிறேன், சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஊது உட்டி இருக்கு, டாம்ஃபோர்டோடது. ஊது கரீம் இருக்கு. ஊது கரீம்லாம் இந்த 100 rupees தாங்க. இதெல்லாம் ஊது கரீம்லாம் நம்பவே முடியாது, 100 ரூபா தான். ஆனா லாஸ்டிங் செம்மையா இருக்கும், 12 to 24 hours ஈஸியா நிற்கும் இன்ஷால்லா. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நம்ம கிட்ட வந்து ஃப்ளோரல்ல என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஃப்ளோரல்ல எக்கச்சக்கமா இருக்கு. அதுல குறிப்பா நான் ஒரு இது வச்சிருக்கேன் பாருங்க, இந்த லைன் மட்டும் நான் காட்டுறேன். இது வந்து ரோஸ். ஃப்ளோரல்ல நம்ம ஷாப்பை பொறுத்தவரை மெயினா ரோஸ்க்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்போம். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், ரோஸ் வந்து லைனா இருக்கும். பாத்தீங்கன்னா ஒயிட் ரோஸ் தான். இது வந்து ரோஸ் ஏ கிரேடு. அப்புறம் ஸ்வீட் ரோஸ், தாயிஃப் ரோஸ் சான்ஸே இல்லை, ரொம்ப யூனிக். ஆனா இந்தியன் ரோஸ் மாதிரி சுத்தமா இருக்காது. இந்தியன் ரோஸ்க்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும், தாயிஃப் ரோஸ். அடுத்து ரெட் ரோஸ் வந்து கொஞ்சம் பிளசன்ட் ஃப்ளோரலா இருக்கும். அப்புறம் இது ஆம்பர் ரோஸ் வந்து பிரீமியம். அப்புறம் டீ ரோஸ் நல்லா லாங் லாஸ்டிங் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் கிளாபும் ரோஸ் தான். அப்புறம் அசர் முல்லை முல்லைப்பூடைய ஸ்மெல். 9 ஃப்ளவர் ஜாஸ்மின் நல்லா பிரீமியமா இருக்கும். அல்ப்சோக்ராங்கிறது வந்து லாஸ்ட் பாத்தீங்களா, அல்ப்சோக்ரா அது வந்து இதுதான் என்ன சொல்றது 1000 ஃப்ளவர்ஸ். நம்ம கிட்ட ஃப்ரூட் டைப்ல பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. ஃப்ரூட் டைப்ல வந்து பாத்தீங்கன்னா பிளாக் கரண்ட் கிட்டத்தட்ட 30க்கு மேல வச்சிருப்போங்க. ப்ளூபெரி இருக்கு, ப்ளூபெரி ஃப்ரூட்டுங்க.
ப்ளூபெரின்னு ஒரு ஃப்ராக்ரன்ஸ் ஒன்று வச்சிருப்பாங்க. அதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். மேங்கோ, ஆனால் ப்ளூபெரி இன்னும் கிடைக்குமான்னு தெரியல. மேங்கோ, வாட்டர்மெலன், அப்புறம் ஆரஞ்சுலாம் இருக்கும் பாருங்க, முத்துக்கால் ஆரஞ்சு, இது பைனாப்பிள், அனானஸ் வந்து பைனாப்பிள், ஸ்ட்ராபெரியில இது வைல்டு ஸ்ட்ராபெரி. அப்புறம் கோவா வந்து இதுங்க ரெட் கோவா, சூப்பராக இருக்கும். ரெட் கோவாலாம் ஆச்சரியமா இருக்கும். நிறைய இருக்கு. ஆப்பிள் இருக்கு, கிரீன் ஆப்பிள் இருக்கு. அப்புறம் இதான் வைல்டு ஸ்ட்ராபெரி. அப்புறம் ஃப்ரூட் பிளாஸ்ட், பெரி பிளாஸ்ட், அது இது நிறைய இருக்கும். ஃபவாக்கி வந்து ஃப்ரூட் மிக்ஸ்டு, அதாவது ஒரு ஃப்ரூட் வந்து மிக்ஸ்டா இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப ஃபேமஸான இது. அப்புறம் பீச்சு, ஸ்வீட் லெமனு, ராஸ்பெரி, கோகோ பட்டர் நல்லா இருக்கும். கோகோ பட்டர் வந்து ஆக்சுவலாக ஃப்ரூட் இல்லை, இந்த சாக்கோ மஸ்க் இருக்குங்கல்ல, சாக்கோ மஸ்க் உடைய ஒரு பாட், அதாவது பட்டரோடைய ஸ்மெல்ல இருக்கும், நல்லா இருக்கும். ஃப்ரூட் ஆர் ஓகே. அப்புறம் நம்ம கிட்ட அரேபியன் டைப் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். ஆக்சுவலா இந்த இது இருக்குங்கல்ல, ஃப்ரெஞ்ச் டைப் சொன்னாங்கல்ல, ஃப்ரெஞ்ச் டைப்புடைய அடுத்தா நாங்கள் முக்கியமா வச்சிருக்கிறது அரேபியன் டைப் தான். அரேபியன் டைப்ல என்னன்னா, அரேபியன் டைப்புக்குள்ள மட்டும் கொஞ்சம் பிரிக்கலாங்க நிறைய. அதாவது எப்படின்னா, அரேபியன் டைப்ல ட்ரெடிஷனல்னு ஒரு டைப் இருக்கு. அதுல நான் செலக்டட் மட்டும் சொல்றேங்க. ட்ரெடிஷனல்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்விஸ் ஃபிர்தௌஸ், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுல நாங்க ஸ்விஸ் ஃபிர்தௌஸ்னு ஒரு டைப் வச்சிருக்கோம். அதே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்னு ஒரு டைப் வச்சிருக்கோம். இதெல்லாம் ட்ரெடிஷனல் வரும். அப்புறம் ரூ கஸ்தூரி, இதுவும் ட்ரெடிஷனல் தான். டார்க்கா இருக்கும், ஆயிலே வந்து ரொம்ப திக்கா இருக்கும், அவ்வளோ லாஸ்டிங் இருக்காது. ஆனா வந்து சூப்பரா இருக்கும், நல்ல ஃபீல், அந்த என்ன சொல்றது, நேச்சரா இருக்கும். அப்புறம் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா இந்த ஸ்விஸ் அரேபியன்ல ஜமால்னு ஒன்று இருக்கு. ஜமால் ஸ்விஸ் அரேபியனுடைய டைப் நிறைய இருக்கும். அப்புறம் சதஃப்னு ஒன்று இருக்கு. சதஃப் வந்து ஹரமைன் சதஃப். அப்புறம் வேற திர்ஹம் செமையா இருக்கும். திர்ஹம் வந்து நல்ல லாங் லாஸ்டிங் உள்ள ஒரு அத்தர். அப்புறம் 1000 நைட்ஸ் வந்து சூப்பரா இருக்கும். அதாவது 1001 நைட்ஸ் இது வந்து ஸ்விஸ் அரேபியன்ல வரும். ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும், ரொம்ப ரிச் ஃப்ராக்ரன்ஸா இருக்கும். அப்புறம் முக்கியமானது நம்ம கிட்ட லைலத்துல் அவ்வல் எங்க இருக்கு, இதுதாங்க லைலத்துல் அவ்வல் இதுக்கு பேரு. அதாவது இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் நைட் இதுக்கு பேரு. இது வந்து நம்ம ஷாப்ல எக்கச்சக்கமா விற்கும். இது வந்து நம்ம ஷாப்ல வந்து இவ்வளவு சொன்னீங்கல்ல, இதுல வந்து பெஸ்ட் செல்லர் தான் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன். அதுல இந்த லைலத்துல் அவ்வல் வந்து நாங்க ஒரே நாள்ல, இது ரெக்கார்டுங்க, இது வந்து ஒரே நாள்ல எக்கச்சக்கமா கொடுத்துருக்கோம். அதாவது அதிகமா வித்த ஒரு அத்தர். சாதாரணமா மற்ற அத்தர்லாம் நாங்க பேக்கப்பா கொஞ்சம் வச்சிருப்போம். ஆனால் லைலத்துல் அவ்வல்லாம் கிலோ கணக்கில் வச்சிருப்போம். அவ்வளோ விற்கும் நம்ம ஷாப்ல. அப்புறம் சபாயா இருக்கு, மஸ்க் டைப்லாம் இருக்குங்க. மஸ்க் ரிசாலி, மஸ்க்ல நிறைய இருக்கு. மஸ்க் தஹாரா, மஸ்குடைய ஃப்ராக்ரன்ஸோடைய கிங், சூப்பரா இருக்கும். இந்த நான் மிக்சிங் சொன்னீங்கல்ல, கஸ்டமைஸ் பண்றது, அதை சாக்கோ மஸ்கை வச்சு நான் சொன்னேன் ஒரே ஒரு இது. அதுல மஸ்க் தஹாரா வச்சு நிறைய செய்யலாம். ஆனா மஸ்க் தஹாரா வச்சு ஒன்னே ஒன்று செய்ய முடியாது, என்னன்னா ஸ்ப்ரே பண்ண முடியாது. ஏன்னா மஸ்க் தஹாரா வந்து ரொம்ப திக்கா இருக்கும். மஸ்க் தஹாரா இன்னொரு பெரிய டிராபேக் என்னன்னா, இந்த ரோல் ஆகாது. அதனால டச் பண்ணி யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். நார்மலா நம்ம கவுண்டர்ல நான் சேல்ஸ் பண்ணும்போது அது எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி தான் கொடுப்பேன், இன்ஷா அல்லாஹ். அப்புறம் ஸ்விஸ் மிட்டி இருக்கு, இதெல்லாம் ஸ்விஸ் அரேபியன். அப்புறம் மிட்டி கேள்விப்பட்டிருப்பீங்க. மிட்டி வந்து அந்த மண் வாசனை, மழை பெய்யறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மெல் வருதுங்களா அது. அப்புறம் மும்தாஸ், தனா, நிறைய கலெக்ஷன்ஸ் இப்போ அப்டேட் ஆயிருக்கு. பஹூர் வந்து இதுங்க என்ன சொல்றது, அரேபியன் ட்ரெடிஷனல் அத்தர் பஹூர். அப்புறம் இது பாருங்க, இது வந்து ஜன்னத்துல் நயீம், அதாவது ஒரு இந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் மாதிரி இருக்காது. ஜன்னத்துல் நயீம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். இதுல இன்னொன்று இருக்கும், ஜன்னத்துல் பக்கி. அது எங்க இருக்கு, ஜன்னத்துல் பக்கி தெரியல. சரி, நான் என் கணக்கு படும்போது நான் எடுத்துறேன், இன்ஷா அல்லாஹ் காட்டுறேன். ஜன்னத்துல் பக்கியும் சூப்பரா இருக்கும். ஜன்னத்துல் நயீம், ஜன்னத்துல் பக்கி, அது ரெண்டையும் ஒன்னா வச்சு சொல்ற மாதிரி இருக்கும். அப்புறம் இது பாத்தீங்கன்னா ஃபிர்தௌஸ் அபியத். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் பாத்தீங்களா, இதுல வந்து இது வந்து ஒயிட் ஃபிர்தௌஸ். நீங்க ஸ்விஸ்ல பாத்துருப்பீங்க, ஒயிட் பாக்ஸ்ல வரும். அதே மாதிரி நம்ம கிட்ட இந்த பிஸ்கெட் டைப்லாம் நிறைய இருக்குங்க. பிஸ்கெட் லக்ஸரி தான் ஸ்டாண்டர்ட், சூப்பரா இருக்கும், நல்ல லாங் லாஸ்டிங் இருக்கும். அப்புறம் காஃபி தொய்பா இருக்கு. இந்த காஃபி தொய்பாவை ரெண்டு மூணு மாதிரி யூஸ் பண்ணலாம். ஒன்னு காஃபி தொய்பாவை டைரக்டா யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்னு காஃபி தொய்பாவோட கஸ்டமைஸ் பண்ணி தருவோம். இந்த காஃபியோட குறிப்பா சாக்கோ மஸ்க் கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். இந்த கேஃப்க்கு போனா உள்ள ஸ்மெல் வரும்ல, அந்த ஸ்மெல் இதுல இருக்கும். அதாவது காஃபி தொய்பாவையும் சாக்கோ மஸ்கையும் மிக்ஸ் பண்ணனா அப்படி இருக்கும். முஹல்லத் எமிரேட்ஸ் அரேபியன் மதீனா ஹரமைன்ல வருங்களா, அந்த மதீனா. ஆனா கண்டிப்பா மதீனா வந்து ஹரமைன்ல வர அந்த லாஸ்டிங் வந்து இதுல இருக்காது. ஆனா இது வெறும் 100 rupees தான். 6 ml வந்து 100 rupees தான். கண்டிப்பா 8 hours லாஸ்டிங் இருக்கும். ஹஜ்ரல் ஹரமைன் வந்து இப்போ ஸ்டாக் கிடைக்கிறது இல்லை. அப்புறம் ரஷீகா வந்து ஸ்விஸ் அரேபியனோடது. இந்த மாதிரி இந்த டைம்ல எனக்கு பத்தாதுங்க, அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கு, நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஆனா இது நான் இன்னும் டைம் எடுத்து போடணும். ஆனா நான் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சதுனால, நம்ம ஸ்டாக்லாம் வந்து ஒரே இடத்தை கொண்டு வந்ததுனால என்னால முடிஞ்ச ஒரு சின்ன வீடியோ, அதாவது நான் சும்மா ஓவராலாக காட்டணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால என்னால் என்ன முடிஞ்சோ அதை வந்து நான் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய இது சொல்லாது எக்கச்சக்கமா இருக்கு. ஏதாவது ஒரு கேட்டகரி விட்டுட்டேனா அப்படின்னு எனக்கே தெரியல. இங்க பாத்தீங்களா, இந்த கோல்டன்லாம் நிறைய வச்சிருக்கும். அதெல்லாம் உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னு நானே பார்க்கல. இதெல்லாம் கடற்கரை எடுத்து வச்சு நான் போட்ட வீடியோ. இன்ஷா அல்லாஹ் நியூ அப்டேட் வந்து தனித்தனியா ஒரு
ஒரு ஃப்ராக்ரன்ஸாக நம்ம கொடுப்போம் பார்த்தீங்களா, அதெல்லாம் நான் போடுவேன் இன்ஷா அல்லாஹ். இன்னும் நிறைய ஸ்டாக், எக்கச்சக்கமான ஸ்டாக் இருக்குங்க. ஸ்டாக் அப்டேட் பண்ணியிருக்கோம் இன்ஷா அல்லாஹ். ஸ்டாக் வந்து நியூ அப்டேட்ஸும் வரும். நியூ அப்டேட் வந்து நிறைய வராது, நான் செலக்டடாக வரும். ஏன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் ஏற்கனவே இருக்கு. இந்த ஃப்ரெஞ்ச் டைப்ல சில இது அப்டேட்ஸ் சில கஸ்டமர்ஸ் கேட்டிருக்காங்க. நாங்கள் ஜென்ரலாக கஸ்டமர்ஸ் கேட்குற அப்டேட்ஸ் வந்து நல்ல ரிவ்யூ உள்ள அப்டேட்ஸாக இருந்தால் அதை வந்து நாங்களே நோட் பண்ணுவோம். நோட் பண்ணி அதை வைக்கிறதுல குறிப்பாக ஒரு சில இது அப்டேட் ஆகும். அப்டேட் ஆச்சுன்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்க, கரெக்டாக சர்வீஸ் பண்ணுவோம். நம்மளுடைய வெப்சைட் இருக்கு, வெப்சைட்ல இருந்து வாங்குங்க இன்ஷா அல்லாஹ். வெப்சைட்ல பாருங்க, நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். டைரக்டா வந்தீங்கன்னா ஃபுல்லா பார்க்கலாம், எக்கச்சக்கமா பார்க்கலாம். நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு, பாருங்க இன்ஷா அல்லாஹ். எந்த பெர்ஃப்யூமோட டெஸ்கிரிப்ஷன் கேட்டாலும் நாங்கள் தருவோம். கரெக்டாக என்ன லாங் லாஸ்டிங்கிறது கிளியரா சொல்லுவோம்.